அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 2/3/2026 மாசி மாதத்தின் 18ஆம் நாள் திங்கட்கிழமையில் மாசி மகா மகம் மற்றும் பௌர்ணமி. இந்த மாதத்துல பௌர்ணமி இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு. இன்று இரவு முழு நிலவு, அதாவது முழு பௌர்ணமி இருக்கிறதுனால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு 11:50க்குள்ள செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. அதை போல் இன்றைய தினம் தவறாமல் தீபம் ஏற்றுங்க. பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த தீபம் நெய் தீபம். பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறது, மகாலட்சுமி அஷ்டகம் படிப்பது, மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த பொருட்களை படைத்து வழிபாடு செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களது கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். 3ஆம் பிறை தரிசனம் எப்படி ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அதை போலவே இந்த பௌர்ணமி நிலவு தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் எந்த முறைப்படி நீங்கள் நிலவை பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களுக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னா சந்திர தரிசனம் மற்றும் சந்திர பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற யார்கிட்டனாலும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதில் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இருக்கும். அதை மாதிரி மருத்துவத்திலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மனநலம் சார்ந்த மருந்துகளை நிறைய எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு இல்லாதது தான். சந்திரனின் பரிபூர்ண அருளை பெற இந்த நாளில் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த நாளில் நீங்கள் எப்படி சந்திரனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளில் முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றணும். நிலைவாசலில் தரையாக தீபம் ஏற்றாமல் ஏதாவது உயரமான பொருள் வச்சுக்கோங்க. ஒரு முக்காலியோ அல்லது ஒரு சின்ன மனைப்பலகையோ வச்சு அதற்கு மேலே தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கல்லில், அதாவது முதல் படி கல் இருக்கும் இல்லையா, அதில் தீபத்தை ஏற்றக்கூடாது. இது மாதிரி முதல்ல நிலைவாசலில் இருபுறமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரை முதல்ல அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் 2 கைகள்லையும் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சொம்பு எடுத்து 2 கைகளையும் சேர்த்து வச்சு நடுவில் வச்சுட்டு நீங்கள் நிலவை தரிசனம் பார்க்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் நீங்கள் இப்போ இது 11:59க்குள்ளே செய்ய சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு எந்த பக்கமாக நிலவு தெரியுதோ நீங்கள் இதுக்கு திசையை கணக்கெடுக்க வேண்டாம். உங்களுக்கு நேரம் நீங்கள் எப்படி நின்று பார்த்தா முழு நிலவு தெரியுதோ அந்த திசையை நோக்கி நின்று கொண்டு உங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரணும்னு சந்திரனை வேண்டிட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு உங்கள் வீட்டை சுற்றி எல்லா மூலைகள்லையுமே தெளிச்சு விடுங்க. மீதி தண்ணீர் இருந்தால் அதை நாளை காலை குளிக்கும் தண்ணீரோடு சேர்த்து குளிச்சுக்கோங்க. அதுவும் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருக்கக்கூடிய அறைகள்லாம் இந்த சந்திர பகவானை நீங்கள் வேண்டிக்கிட்ட தண்ணீரை கொண்டு தெளிக்கும் போது அந்த அறையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர தோஷம் இருந்தாலும் கூட அது நீங்கி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஞானம் உண்டாகும், ஞாபக சக்தி உண்டாகும்னு சொல்லப்படுது. இன்றைய நாள் நீங்கள் தண்ணீரை கையில் வைத்து முதல்ல முறைப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த நிறை சொம்பு தண்ணீரை கொண்டு நீங்கள் சந்திரனை பார்த்து வேண்டிக்கிட்டாலே போதும், உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா தவறாமல் லைக் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.